என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப அருமையாகவே நம்மளை மாற்றுறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. நம்ம கிட்ட தான் இருக்கிறாரு, நம்மளுக்குள்ள தான் இருக்கிறாருன்னு நம்ம ஏசப்பாவை குறித்து, அதுவும் நம்மளோட இருக்கிற ஏசப்பாவை குறித்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாடலை நம்ம பாடியிருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? நம்ம கிட்ட தான் இருக்கிறாரு, ஆல்ரெடி வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படி நம்மளால் உணர முடியுதா? ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாங்க, அவர் நம்மளை பலப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கரத்தோட கரம் பிடிச்சு நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறாங்கங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதா குட்டீஸ்? கண்டிப்பாக இந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காங்கங்கிறத நம்ம ஃபீல் பண்ணும்போது எந்த ஒரு குறைகளையும் நினச்சி நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம சோர்ந்து போகவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஏசப்பா நம்மளை ஒருபோதும் யார் கண்ணுக்கு முன்னாடி நம்மளை குறைவுபட்டு போக வைக்கவே மாட்டாங்க குட்டீஸ். ஏன்னா அவருடைய பார்வையில் நம்ம எப்பயுமே நிரம்ப ஆசீர்வாதம் மிக்கவங்க. அவருக்கு பிடிச்சமான காரியங்கள் நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, எதுவாக இருந்தாலும் கூட அவருடைய பார்வையில் நம்ம அவருடைய பிள்ளைகள் தான். நமக்கு நல்லாவே தெரியும். ஏசப்பாவை பொதுவாகவே